வணக்கம். பௌர்ணமி நாட்கள்ல தமிழ்நாட்டில இருந்து மட்டுமில்ல, வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, கூட்டம் அலைமோதும். ஆமா, சும்மா பக்கத்து கடைக்கு நடக்க யோசிக்கிறவங்க கூட அந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை மலையை சுத்தி நடந்து வர்றாங்க. எங்கிருந்து வருது இந்த ஈர்ப்பு? எதுக்கு ஒரு மலையை சுத்தணும்? அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அடிப்படை நம்பிக்கையே கொஞ்சம் வேற மாதிரி, மத்த கோயில் மாதிரி இல்ல. எப்படின்னு சொல்றீங்களா? திருவண்ணாமலையில அந்த அருணாச்சல மலையையே சிவனா பாக்குறாங்க. அதனால கோயில மட்டும் இல்ல, அந்த மலையே சுத்தி வராங்க. ஓஹோ. அது சிவனையே நேரா வலம் வர்றதுக்கு சமம்னு ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. அப்போ இந்த 14 கிலோமீட்டர் நடைங்கிறது வெறும் உடற்பயிற்சி இல்ல, அதுவே ஒரு வழிபாடு மாதிரி இருக்கு. சரி, பார்வதி தேவியே இதை முதல்ல செஞ்சதா ஒரு கதை சொல்றாங்களே. ஆமா, கரெக்டா கேட்டீங்க. புராணங்களின்படி ஒரு காலத்துல பூமி இருண்டு போனப்போ பார்வதி தேவி சிவனை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதுக்காக இந்த மலைய சுத்தி ஒரு 14 கிலோமீட்டர் தூரம் தவம் மாறி நடந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் கிரிவலம். அடையப்பா, பார்வதியோட அந்த முதல் அடிதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் போற பாதையா மாறி இருக்கா? ஆமா, அவங்களோட பக்திய பார்த்து சிவன் மகிழ்ந்து ஒரு பெரிய நெருப்பு பிழம்பா, அதாவது ஜோதிர்லிங்கமா, அருணாச்சலேஸ்வரரா அங்க தோன்றினார். ஆதியும் அந்தமும் இல்ல நெருப்பு பிழம்பு. அதேதான். அப்புறம் அவரே அந்த மலையா மாறி பார்வதியோட அங்கேயே தங்கிட்டாருன்னு ஐதீகம். அதனாலதான் இங்க சிவன் வரல, சிவன் இங்கேதான் இருக்காரு, இந்த மலையாவே இருக்காருன்னு ஒரு தீவிரமான நம்பிக்கை இருக்கு. இதுதான் முக்கிய காரணம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த புராண கதைகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் தாண்டி சரித்திர ரீதியா ஏதாவது சான்று இருக்கா? நிச்சயமா இருக்கு. சுமார் ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் நூற்றாண்டு தேவார பாடல்கள்லயே அப்பர், சம்பந்தர் இவங்கெல்லாம் இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலையும் மலையையும் பாடியிருக்காங்க. 1300 வருஷமா? அப்போ இது ரொம்ப பழமையான கோயில். ஆமா, அது மட்டும் இல்ல, அங்க கார்த்திகை தீபம் ஏத்துற வழக்கம் இருக்கே. ஆமா, மலை உச்சியில. அது குறைஞ்சது 1000 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுக்கு பதிவுகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷமா ஒரு விஷயம் விடாம நடக்குதுன்னா நினைச்சு பார்க்கவே முடியல. அதோட முக்கியத்துவம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்கணும். அப்புறம் இந்த மலையோட வயசை பத்தி கூட ஏதோ சொல்றாங்களே. அதான் இங்க இருக்கிற இன்னொரு ஆச்சரியம். இந்த அருணாச்சல மலை இருக்குல்ல, இது உலகத்திலேயே ரொம்ப பழமையான மலைகள்ல ஒண்ணு. அப்படியா? ஆமா, நம்ம திருப்பதி, பழனி மாதிரி மலைகளை விட பழசு. ஏன், இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த மலை உருவாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இமயமலைக்கு முன்னாடியா? ஆமா, பூமி புனிர்ந்து மேலோடு இறுக ஆரம்பிச்ச காலத்துல தோணின மலை இது. நம்பவே முடியல. அப்போ இந்த பகுதியில மனுஷங்க எப்போ இருந்து வாழ்றாங்க? அதுக்கெல்லாம் சான்று இருக்கா? இருக்கு. திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க வெப்சைட்லயே தகவல் இருக்கு. இங்க பாலியோலித்திக் காலம்னு சொல்றாங்களே, பழைய கற்காலம். அதாவது சுமார் ஒரு 10,000 30,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கற்கால மனுஷங்க பயன்படுத்தின கருவிகள்லாம் கிடைச்சிருக்கு. 30,000 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்போ இங்க மனித நாகரிகம் அவ்வளோ பழசு. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது பழமையான மலை, பல்லாயிரம் வருஷம் மனித வரலாறு, 1300 வருஷ கோயில் வரலாறுன்னு. சரி, இந்த கோயில் ஒரே ராஜாவால கட்டப்பட்டதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததா? இல்ல, இது ஒரே மன்னர் கட்டினதில்ல, பல நூற்றாண்டுகளா பல வம்சங்களோட பங்களிப்பால வளர்ந்த கோயில் இது. ஓ. ஆரம்பத்துல சின்னதா இருந்திருக்கலாம். அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ஆதித்ய சோழன் இவங்கெல்லாம் கோயிலை விரிவுபடுத்தியிருக்காங்க. சோழர்கள் பங்களிப்பு. ஆமா. அதுக்கப்புறம் பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், அப்புறம் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர், இப்படி நிறைய பேர் கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க, நிலம் தானம் கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. கிரிவல பாதையில 8 லிங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அஷ்டலிங்கங்கள். ஆமா ஆமா, அந்த 8 லிங்கங்களும் 8 திசையை குறிக்குது. இந்திரன், அக்னி, யமன், நெருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன்னு அந்த திக்குப்பாளர்களுக்கான லிங்கங்கள். இது அந்த 14 கிலோமீட்டர் பயணத்துக்கு இன்னொரு ஆன்மீக முக்கியத்துவத்தை கொடுக்குது. அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசுனதை வச்சு பார்த்தா திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது சும்மா ஒரு நடைப்பயணம் இல்ல. நிச்சயமா இல்ல. மலையே சிவனா பாக்குற அந்த நம்பிக்கை, பார்வதியே ஆரம்பிச்சுதா சொல்ற அந்த கதை, 1300 வருஷத்துக்கும் மேலான கோவில் வரலாறு, 1000 வருஷமா தொடர்ற கார்த்திகை தீபம், இமயமலைக்கே மூத்த மலைங்கிற அந்த புவியியல் சிறப்பு, அப்புறம் பல்லாயிரம் வருஷ மனித வரலாறுன்னு எத்தனையோ விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்தது தான் லட்சக்கணக்கான மக்கள் அங்க இழுக்குது.
வெறும் பக்தி மட்டும் இல்லாம வரலாறு, புவியியல், தொல்லியல்னு பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த ஆய்வு திருவண்ணாமலையோட இந்த ஆழத்தை புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு நம்புறோம். இத பத்தி நீங்க யோசிக்க ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இதே மாதிரி நம்மள சுத்தி நாம தினமும் பாக்குற, சாதாரணமா கடந்து போற எத்தனையோ இடங்கள் இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சொல்லப்படாத கதைகளும் ஆழமான வரலாறும் அர்த்தங்களும் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்படி கவனிக்கப்படாம இருக்கிற வேறெந்த உள்ளூர் அடையாளங்களுக்கு பின்னாடி இது மாதிரி ஆழமான விஷயங்கள் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.